அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் இன்றைய நிகழ்வில் சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் ரொட்டேரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியனார் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவியாளர் ரொட்டேரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், மூன்றாவது நாளாக நம்முடன் இணைந்து தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எச் மணிகண்டன் அவர்களையும், செயலாளர் டாக்டர் எஸ் ஸ்ரீராம் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இது சிறப்பு அழைப்பாளராக நமக்கு சர்க்கரை நோய்கள் குறித்த தீர்வுகள் நமக்கு வழங்க இருக்கின்ற அகிலா அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்கர் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையை, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, உடம்பு ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆசனம் நின்றபாதாசனம் செய்யப்போற ஆசனம். இடது காலை நல்லா ஊனி வலது காலை எடுத்து நம்ம தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். முட்டி சைடில் நேராக இருக்கட்டும். இரு கைகளையும் தோள்பட்டிக்கு நேராக கொண்டு தரணும். அதோட சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. வலது கால நல்லா ஊனி இடது காலை எடுத்து முட்டிக்கு மேல வச்சுக்கிறோம். கால் பாதத்தை நல்லா ஊனிக்கிறோம். வலது கால் பாதத்தை தோள்பட்டிக்கு நேராக கைகள் கொண்டு போயிடணும். காதோ சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு.
ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். நின்றபாதாசனத்தோட நன்மைகள்: மனம் ஒருநிலை அடைகிறது, கவனிக்கிற திறன் அதிகரிக்கிறது, நினைவாற்றல் மேம்படுகிறது. நம்ம கண்கள் ஒரு புள்ளியவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த கவனிக்கிற திறன் நம்மளுக்கு அதிகரிக்கும். நின்ற நிலையில செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த நின்ற பாதாசனம். அடுத்ததாக பாதகஸ்தாசனம். கால்கள் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டு பின்னோக்கி வரையணும். மூச்சு காத்து இழுத்துக்கிட்டே விட்டுட்டே கீழே போறோம். ஒரு 10 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு விட்டு மேல வரோம். மூச்சு விட்டுறோம். மறுபடியும் மூச்சு எடுக்கிறோம். மூச்சு விட்டு பின்னோக்கி வரைகிறோம். மூச்சு விட்டு மேல வரோம். விட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த பாதகஸ்தாசனத்தினோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது, தொந்தி கரைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. வீரபத்ராசனம். நிலை கால்களை பிடிக்கிறோம், இடுப்பு பிடிக்கிறோம். 2வது நிலை நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டு கீழே போறோம். 3வது நிலை கழுத்து நல்லா அண்ணன் பத்தி இடது காலம் நல்லா ஊனி வலது காலம் மேல தூக்குறோம். கைகள் கூட்டமா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. பிடிச்சிக்கிறோம். அடுத்ததாக வலது கால ஊனி இடது கால மேல தூக்குறோம். மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டு கீழே போறோம். ஒரு 7 நிலைக்கு போயிடும். கழுத்து நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். அடுத்ததாக வலது காலம் நல்லா ஊனி இடது காலம் நல்லா மேல தூக்குறோம். கால்கள் முக்கி மடங்கான பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த வீரபத்ராசனத்தோட நன்மைகள்: மனம் ஒருநிலை அடைகிறது, தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமாகிறது, கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது, கெட்ட காற்று வெளியேற்றப்படுகிறது. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக கத்திரிக்கோள் ஆசனம். இந்த கால்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். வலது கால அப்படியே நாம சைட்ல கொண்டு வரோம். இது குதிங்கால்களும் சைட்ல பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கால்களை திருப்பி வச்சுக்கிறோம். நம்ம திருப்பி வச்சுக்கிறோம். அடுத்ததாக
கைகளை கோர்த்துக்கிறோம். அடுத்த நிலை உள்ளங்கை மேலகரமாக வச்சு காலோட சேர்த்து கைகள் வச்சு இப்போ வலதுபுறமாக திரும்பி பார்க்கிறோம். வலது கால் முன்னாடி இருக்கு, நம்ம வலதுபுறமாக உடம்ப நல்லா திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நீண்ட மூச்சு எடுக்கிறோம். அடுத்ததாக வலது காலம் நல்லா ஊனி இடது காலம் அப்படியே முன்னாடி வச்சு கையில கொண்டு போறோம். அடுத்த நிலை தோள்பட்டிக்கு நேர கைகள் நீட்டி கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். இடதுபுறமாக திருப்புறம் உடம்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த கத்திரிக்கோள் ஆசனத்தினோட நன்மைகள்: தோள்பட்டை வலி சரியாகிறது, கழுத்து வலி குணமடைகிறது, முதுகுத்தண்டு நல்லா திருகப்படுகிறது, கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கட்டாசனம். கால்களை சேர்த்து வைக்கிறோம், முட்டை சேர்த்து வைக்கிறோம். அப்படியே தலைக்கிற கொண்டு வரும். 10 நினைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக வலதுபுறம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடதுபுறம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக ஒட்டகாசனம். வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். அடுத்த நிலை கால் முட்டி ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். பின்னாடி கால்கள் ஒரு அடி வச்சுக்கிறோம். இடம் பிடிச்சிக்கிறோம். அப்படியே தலை நல்லா நம்ம போடுறோம். ஒரு 10 அடிக்கு அதே நிலை இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முத்தை கைகள் பின்னாடி கட்டிக்கிறோம். மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து கட்டி நம்ம மெதுவா கீழே போறோம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு மேல வந்துடுறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்தது ஒட்டகாசனத்துல நம்ம கபாலபதி பண்ண போறோம். மூச்சு காத்து நல்லா வெளியேற்றுறோம். நல்லா வெளியேற்றணும். நல்லா அடுத்த நிலை வாயை திறக்காம மூக்குழி நல்லா மூச்சு காத்து நல்லா வெளியேற்றோம். 1 2 3
4 5 6 7 8 9 10 ஓய்வு. கைகள் பின்னாடி இருக்கிறோம். இதெல்லாம் மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து கீழே போறோம். சாதாரண 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்து விட்டு மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். இந்த ஒட்டகாசனத்தினோட நன்மைகள்: ஆஸ்மா வீசிங் சரியாகிறது, தைராய்டு தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமடைகிறது, மூளை சுறுசுறுப்படைகிறது. அடுத்ததாக நம்ம மகாமுத்திரை நாம் பண்ணணும். மகாமுத்திரை செய்யறது நம்மளுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி சரியாகிறது. அடுத்ததாக முயல் ஆசனம். கால்கள் சேர்த்து நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டு கீழே போறோம். மெதுவா அப்படியே நெற்றி போட்டு தரையை இருக்கிறோம். சாதாரண மூச்சு, உடம்பு தூக்காம இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 30 விட்டு மேல வரோம். மூச்சு காத்து விட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த முயலாசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு பலமடைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது. ஒரு எளிமையான ஆசனம். பயன்கள் ரொம்ப அதிகம். அடுத்ததாக பச்சிமோத்தாசனம். கால்கள் தேக்கி வச்சுக்கிறோம். கைகள் உடம்போட ஒட்டி வச்சுக்கிறோம். கால் முட்டி தூக்காம வச்சுக்கிறோம். மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டு கீழே போடுறோம். கால் பெருவல் பிடிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் முன்னோக்கி நம்ம வளைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு மேல வந்துடுறோம். மூச்சு காத்து அப்படியே மெதுவா மூச்சு காத்து விட்டுறோம். இந்த பச்சிமோத்தாசனத்தினோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்லா பலமடைகிறது, சக்கரை நோய் சரியாகிறது, தொந்தி கரைகிறது. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக பத்மாசனம். அப்படியே வலது கால எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்ததாக இடது காலம் மெதுவாக எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்ததாக உத்திர பத்மாசனம். கைகள் நல்லா கட்டை விரல் கையாகவும் 4 வரை சேர்த்து வச்சு தொடை தொகுதி ஒட்டி வச்சு உடம்பு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் மேல தூக்க முயற்சி பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே வலது கையை நல்லா ஊனி அப்படியே இடது காலை எடுத்து வச்சுக்கிறோம்.
அடுத்ததாக இடது கால் எடுத்து கொடுக்கலாம். உச்சியில பத்மாசனம். கைகள் தொடைகட்டி உணிக்கிறோம். அப்படியே உடம்ப மேல தூக்குறோம். பேலன்சிங் பண்ணி மெதுவா மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றலாம். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலனை அவர்களுக்கும் மற்றும் குமரேசனை அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகளை சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க முடியும். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். மன்னிக்கவும், நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது, அதனாலதான் ஆடியோ வரல. நாளைய நிகழ்வு நாளைக்கு நம்ம ஐயாவோட நிகழ்வு நாளைக்கு போட்டுடலாம். நன்றி. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்று நமக்கு சர்க்கரை நோய்களுக்கு உண்டான இயற்கை முறையில் தீர்வு என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் சர்க்கரை நோய்களுக்கு உண்டான இயற்கை மருத்துவத்தில் தீர்வு என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கான தீர்வு பத்தி பார்க்க போறோம். முதல்ல சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை அப்படிங்கிறது இயற்கை மருத்துவம் மற்றும் இயற்கை வாழ்வியலோட பதில். அதுதான் விளக்கம். முதலாவது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நோய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்வியல் முறைகளை தான் இதுல மாத்திக்கணும். லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள்ல இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறைகள் எதெல்லாம் அப்படியோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளவுதான். இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை என்ன? ஏற்கனவே நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இந்த காலை சக்கரம் நிகழ்விலேயே நம்ம இதை பத்தி நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். இயற்கை வாழ்வியல்னா என்ன, இயற்கைக்கு மாறான வாழ்வியல் முறைனா என்ன, சிம்பிளா இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். நான் சர்க்கரை நோய்னு சொல்லும்போது பல சர்க்கரை நோயாளிகள் அவன் குடும்பத்தினர்கள் இந்த வகுப்புல அட்டன் பண்ணிருப்பீங்க. அப்ப அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பியும் அந்த வீடியோவை போய் பாக்குறது ரொம்ப நல்லது. அந்த வீடியோவை போய் பார்த்து ஏற்கனவே யூடியூப்ல இதை வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன். இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிடுறது, சூரியன் உதிச்சு நல்ல வெளிச்சம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகளை செய்யறது, வெளிச்சம் குறைய குறைய நம்மளுடைய வேலைகளை நிறுத்திக்கிட்டு நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது. உதாரணமா மாலை ஒரு 6:30 மணிக்குள்ள நம்மளுடைய உணவு முறைகளை முடித்து கொண்டு சூரியன் அது அஸ்தமிக்கிற அந்த இரவு பொழுது வரும்போது நம்ம எல்லாரும் உறங்க போயிடணும். எல்லா ஜீவராசிகளும் இதைதான் செய்யறாங்க. அதனால அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. இதற்கு மாறான வாழ்க்கை முறைகளான 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிடுறது, 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது, இடையில யூடியூப் லேப்டாப்னு உட்கார்ந்து ஒர்க் பண்றது, இது இயற்கைக்கு மாறான எதிரான வாழ்க்கை முறை. இதுதான் பல நோய்களுக்கு அடிப்படை காரணம். அதுல குறிப்பாக நம்மளுடைய இந்த சர்க்கரை வியாதிக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்றோம். இன்னொன்னு, இந்த காஃபி, டீ இதெல்லாம் மது அப்படிங்கிற புகைப்பழக்கம் மாதிரியான ஒரு அடிமையாக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது உணவு பழக்கம் கிடையாது. அப்படின்னு சொன்னா காஃபி டீ குடிக்கிறதையும் வந்து என்ன பண்ணணும், அது வேண்டாத இயற்கைக்கு மாறான இயற்கைக்கு எதிரான வாழ்க்கை முறைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளில வரணும். அப்ப அதற்கு மாற்றாக இதுல பல முறைகள் இருக்கு. இயற்கை டீ பானங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியமானது. இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறையில நம்மளுடைய வாழ்க்கை அன்னை காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல காலையில எழுந்து நம்ம காலை கடனை கடிக்க போறதுனா கூட அங்க நடைப்பயிற்சி இருந்தது. அப்புறம் குத்த வச்சு உட்கார்றது இருந்தது. இன்னைக்கு எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டா மாறிடுச்சு, இயற்கைக்கு மாறானது. பாத்ரூம் அப்படிங்கிறது பெட்ரூம்குள்ளவே போயிடுச்சு. நடைப்பயிற்சிங்கிறது இங்க இல்ல. சோ இந்த மாதிரி அடிப்படையில அன்று நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றிலையும் நமக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. அதனால நம்ம யோகாசன பயிற்சிகள் இன்னைக்கு கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த இயற்கை வாழ்வியல் முறைகளை தான் இப்ப நம்ம என்ன போறோம், திரும்பியும் நம்ம சர்க்கரை நோய்க்கு ஏற்ற மாதிரி அதை தீர்க்கறதுக்கு தேவையான வழிமுறைகளா சொல்ல போறோம். ஒண்ணா சொல்றேன். முதலாவது, நம்ம காலையில எழுந்த உடனே எப்பவுமே எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? முதல்ல எல்லாரும் தெளிவா மைண்ட்ல இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வகுப்பு முடிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் தனியா ஒரு நோட் போட்டு எழுதுங்க. என்னென்ன காலையில இருந்து என்ன சொல்றோமோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்ப மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நோட் புக்ல எழுதுங்க. சரிங்களா? உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி குறைந்தது ஒரு 30 நாட்களாவது அவங்கள இதை ஃபாலோ பண்ண சொல்லி எனக்கு ரிப்போர்ட் சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த முறைகளை தான் கடந்த 20 வருஷங்களா நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். 100% தீர்வு இருக்கு. இதுல 30 நாட்குள்ள நிச்சயமா நீங்க எப்படிப்பட்ட காலகட்டத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நான் வந்து பென் இன்சுலின் வரைக்கும் போயிட்டேன், சாதாரண இன்சுலின் ஆரம்பிச்சு பென் இன்சுலின் வரைக்கும் போயிட்டேன்னா கூட நீங்க இதை முயற்சி பண்ண முடியும். நான் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப சாதாரணமா எனக்கு இப்ப வந்து என்னுடைய வாழ்க்கை முறைய நான் வந்து மாத்திக்கிட்டு என்னுடைய மெடிசன்ல இருந்து நான் வெளில வரணுங்கிற சர்க்கரை நோயாளிகள் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில எப்பவுமே தண்ணி குடிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும். தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இனி என்ன பண்ணணும்னா செம்பு பாத்திர தண்ணிக்கு மாறிக்கணும். அவ்வளவுதான். இந்த டயபெட்டிஸ்ல நீங்க வந்தாச்சுன்னா கட்டாயமா செம்பு பாத்திரத்துல இரவே என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தி வைக்கணும். காலையில எழுந்த உடனே பல் துளக்குறீங்களோ இல்லையோ இந்த தண்ணிய வாயில ஊத்தி ஒரு கொப்பளிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணிய
நல்லா சப்பி சப்பி குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? டீ காஃபி குடிக்கிற மாதிரி நல்ல உள்ள இருக்கக்கூடிய வாய் பகுதி, பல் பகுதி, உள்நாக்கு வரைக்கும் போற மாதிரி கொப்புளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடி ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும். இது முதலாவது உங்களுக்கான சிகிச்சை முறை. சோ எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்ல. இவ்வளவுதான் குடிக்கணுங்கிறது இல்ல. இவ்வளவு குடிக்கலாமா அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு திகட்டுற வரைக்கும், கொமட்டுற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு குடிக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க குடிச்சீங்கன்னா போதுமானது. அவரவர்களுக்கு அவங்களுடைய உடல், அவங்களுடைய நாக்கு, உங்களுடைய வாய் சொல்லும் எவ்வளவு குடிக்கணும். அவ்வளவு குடிச்சா போதும். எனக்கு 1/2 டம்ளருக்கு மேல குடிக்க முடியல, சந்தோஷம். எனக்கு 2 லிட்டர் வரைக்கும் குடிச்சாலும் எனக்கு திகட்டல, ரொம்ப சந்தோஷம். சோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ உங்களுடைய உடல் தீர்மானிக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போதுமானது. இது முதலாவது. இரண்டாவது என்ன பண்ணணும்னா, உங்க உடல்ல முதல்ல போகக்கூடிய பெரும்பாலும் நச்சுவாகட்டும், இயற்கை மருந்தாகட்டும், எது உள்ளுக்குள்ள போறது அப்படின்னு சொன்னா பல்பொடி தான். சோ நாம் பெரும்பாலும் இயற்கை வாழ்வியல்ல, இயற்கை மருத்துவத்துல முதல் நாள் இரவு உறங்குவதற்கு முன்னாடி பல் துலக்குங்க அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இல்ல எனக்கு காலைல எழுந்து எனக்கு பல் தேய்க்கணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு மனநிலை இருக்கிறவங்க பல் துலக்குங்க. எதுல பல் துலக்கணும் அப்படின்னு சொன்னா பல் பொடி. நாட்டு மருந்து கடையில நல்ல ஒரு ஆலமரத்து பட்டையோ அல்லது விழுதோ, சோ ஆலமரத்தினுடைய குச்சியோ அந்த பவுடர் வச்சிருப்பாங்க. நிறைய மூலிகைகள் கலந்த மாதிரி. அப்புறம் கல்லுப்பு போட்டு கொய்யா இலையை வந்து கருக்கி, கொய்யா குச்சியை வந்து கருக்கி அந்த கறியை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கருவேலம் பட்டை பயன்படுத்துவாங்க. இன்னும் திரிபலாச்சூர்ணம் சில பேர் பயன்படுத்து. எது வேணா இருக்கலாம். முடிந்த வரைக்கும் கலவையா இருக்கக்கூடிய மூலிகை பொடிகள், குச்சிகளை வந்து அந்த பொடியை பயன்படுத்தி கை விரல்களால நல்லா வந்து பல் துலக்கணும். பல் ஈறுகளை அழுத்தி விடணும். பல்லை நல்லா அழுத்தி விடணும். நல்லா மெல்ல ஒரு மசாஜ் பண்ணணும். நல்லா கொப்பளிக்கணும். இப்படி பல் துலக்கும் போது குறிப்பா இது எல்லாமே துவர்ப்பு சுவை உடையது. இந்த மூலிகை பொடிகள் எல்லாமே பல் பொடிகள், துவர்ப்பு சுவை. இந்த துவர்ப்பு சுவை உங்க வாயில பட்ட உடனே நாக்குல இருக்கக்கூடிய சுவை நரம்புகள் அந்த துவர்ப்பு சுவையை உள்ள கிரகிக்கும் போது முதலாவது உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம், கெட்டது எதுவா இருந்தாலும் வெளியேற்றப்படும். துவர்ப்பு சுவை உள்ள போன ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதனாலதான் கட்டாயமா சர்க்கரை நோயாளிகள் பல் பொடியை தான் பயன்படுத்தணும். நாக்குல நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும், சும்மா என்னமோ தேய்ச்சோம் கொப்பளிச்சோன்னு வரக்கூடாது. அதே சமயத்துல உள்நாக்கு வரைக்கும் பிரஷை போட்டு தேய்ச்சி கொமட்டி எல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது நீங்க கொடுக்கக்கூடிய மருத்துவம், சுவை மருத்துவம். அதனால பல் ஈறுகள், பல்லு, நாக்கு எல்லாத்துலயும் படணும். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பொடியை, மூலிகை பொடியை வச்சு நல்லா பல் தேய்க்கணும். அந்த சுவையை உங்களுடைய நாவு உணர்ந்து உள்ள இருக்கக்கூடிய வயிற்றுல, பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸை தூண்டி விடணும். இப்ப என்ன ஆகும்? ரத்தம் சுத்திகரிக்கப்படும். வயிற்றுல வந்திருக்கக்கூடிய பித்த நீரை வெளியேற்றும். அப்போ பொய்யான பசி வராது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பொய்யான பசி யாருக்கெல்லாம் வரும்? கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க, மண்ணீரல் பாதிப்பு இருக்கிறவங்க, கணையம் பாதிப்பு இருக்கிறவங்க. இப்படி சொன்னா புரியாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் லிவர்ல கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிளீனோமெகலின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வீக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த பொய்யான பசி வரும். சோ அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுருப்பாங்க. அப்பதான் அடுத்த 1 மணி நேரத்துல திரும்பியும் சாப்பிட்ட மாதிரியே திரும்ப பசிக்குதுன்னு சாப்பிடுவாங்க. அப்போ நொறுக்கு தீனியா நிறைய சாப்பிடுவாங்க. எது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, இயற்கைக்கு மாறானதோ அதெல்லாம் சாப்பிடணும்னு இவங்களுக்கு தோணும். காரணம் என்ன? அடிப்படையில வயிறு அப்படிங்கிறது இந்த கல்லீரல் உறுப்பாகட்டும், அல்லது மண்ணீரல் உறுப்பாகட்டும், அல்லது வயிறு ஆகட்டும், அல்லது கணையம் ஆகட்டும், இவங்க எல்லாம் எப்படின்னா எல்லா உறுப்புகளுமே மனோநிலை, மன உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செக்ரேஷன்ஸ வந்து பிரிச்சு மாற்றி சுரக்க ஆரம்பிக்கும். குறிப்பா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வயிறு மற்றும் மண்ணீரல். கவலை அதிகமாக படுபவர்கள், எதை பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் அந்த என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். வயிற்றுல ஆசிடை செக்ரேட் பண்ணும். அந்த இன்சுலின் செக்ரேஷன் அதை சரி பண்றதுக்காக நிறைய சுரக்கும். பட்டினி கிடந்தா என்ன ஆகும்? அதுவும் கவலையினாலதான். அதனால பட்டினி கிடந்தீங்கன்னா வயிற்றுல புண்ணு வரும். அதே கவலை அதிகமாகி பட்டினி கிடக்காம அதிகமா சாப்பிடுவாங்க. அதாவது அந்த கவலையை ஓவர் கம் பண்ணுவதற்காக இவங்களே அறியாம என்ன பண்ணுவாங்க, சும்மா எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது என்னது? பொய் பசி. இந்த பொய் பசியினால அளவுக்கு அதிகமா தேவையில்லாம உண்மையான பசி உணர்வு இல்லாமல் வர்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகும்? இன்சுலின் அதிகமா சொரந்து பழகி இப்பவும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடறதுக்கு,
சும்மா சும்மா சாப்பிடுறதுக்கு, சாப்பிடணும் போல உணர்வு இருக்கிறவங்களுக்கு, சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்கிற ஒரு உணர்வு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது காலையில துவர்ப்பு சுவையை உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்ள வயிற்றுல சுரக்கிற பொய்யான அந்த ஆசிட், அந்த பசி முதல்ல தணிக்கும். இப்பவே உங்களுக்கு கியூரிங் ஸ்டேட் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். 1. 2வது, இதே துவர்ப்பு சுவை நாவின் சுவை நரம்புகள் மூலமா நீங்க உணர்றதுனால உங்களுடைய ரத்தம் வேகம் அதிகமாகும். அதுல இருக்கக்கூடிய பிராண ஓட்டம் அதிகமாகும். அதுல இருக்கக்கூடிய ரத்த கழிவுகள், அதாவது ரத்தத்துல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், அது என்ன வேணா இருக்கட்டும். இப்போ நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசுறோம். அதனால ஒருவேளை சர்க்கரையோட அளவு கூடுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதலாவது இது என்ன பண்ணும்னா, கழிவுகளை வெளியேற்றும், சுத்திகரிப்பு செஞ்சு ரத்தத்தை இந்த தோற்பு சுவை என்ன பண்ணும்னா, தேவையில்லாத சர்க்கரையை கழிவாக்கி வெளியில அனுப்புற வேலையை பண்ணும். இது வரைக்கும் பண்ணலையா? பண்ணல. காரணம் என்னன்னா, துவர்ப்பு சுவை, கசப்பு சுவை உள்ள உணவுகளை நம்ம எப்பவாவது கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். அதை உணர்றதுமே கிடையாது. ஏன்னா சுவைச்சு பார்த்தாதான் இது வேணுமா வேணாமான்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம அதை பண்றது இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது ரத்தத்திலேயே தங்கி 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 திரும்ப 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 நீங்க எத்தனை நேரம் நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணாலும் உங்க ரத்தத்துல காமிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த சுத்தம் பண்ற வேலையை துவர்ப்பு சுவை செய்யறதுனால காலையில நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா இதை பத்தி எல்லாம் முன்னாடியே எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பல்பொடிய அன்னைக்கு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி அதை நடைமுறையில கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள்னால வரக்கூடிய எந்த நோய் தொற்றுமே அவங்களுக்கு வந்ததே கிடையாது. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்குதுன்னா அது காரணம் துவர்ப்பு சுவையை இன்று நாம தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். தெரியல, நம்ம நாக்குக்கு கொடுத்து பழக்கல, அது நமக்கு வேணுமான்னு நம்ம உணரவே இல்லை. அதனுடைய அடிப்படை தான் இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த துவர்ப்பு சுவை உள்ள ஆலம்பட்டை, கருவேலம்பட்டை இதனுடைய பொடியை பயன்படுத்தி நம்ம பல் துலக்கணும். துவர்ப்பு சுவையை நாக்குக்கு இல்லையா திரிபலா சூர்ணம் ஏதாவது ஒண்ணு போட்டு பல் துலக்குங்க முதலாவது. அடுத்தது எடுத்து பல்லு தேய்ச்ச உடனே எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, உடனே நம்ம குளிக்கணும்னு நம்ம நினைப்போம். சரி, குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும், கழிவுகள் மலம் வெளியேறணும். இது அடிப்படை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு காரணம் கான்ஸ்டிபேஷன் இஸ் தி மதர் ஆஃப் டிசீஸ்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த மலச்சிக்கல்ங்கிற அந்த கழிவை முதல்ல வெளியேற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணு காத்தாட என்ன பண்ணணும்னா ஒரு நடைப்பயிற்சி, நல்லா பறந்து விரிந்த வெளிப்பகுதியில போய் நம்ம ஒரு நடைப்பயிற்சி பண்ணணும் சுத்தமான காற்றுல. நம்ம நடைப்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும், சுத்தமான பிராண ஓட்டத்தை நம்ம சுவாசிப்போம். அப்ப அபௌன வாயு வெளித்தள்ளும். ஒண்ணு. கால்ல முடிஞ்ச வரைக்கும் செருப்பு இல்லாம நடங்க. அதுக்காக வெளியில போய் நடக்காம மொட்டை மாடியில கூட நடந்துக்கலாம், செருப்பு இல்லாம நடக்கிறதா இருந்தா. அப்ப என்ன ஆகும், கால்ல இருக்கக்கூடிய அழுத்த புள்ளிகள் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே ரத்த ஓட்டத்துல கலந்து என்ன ஆகும், நீர் ஓட்டத்தை வெளியேற்றும், அதாவது சிறுநீரை வெளியேற்றத்துக்கு தயாராகும். 3வது, நம்ம அப்படி நடக்கும்போது வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அசைவு கிடைக்கும், உடலுக்கு ஒரு அசைவு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய மல வாய்ப்பகுதியில ஒரு அழுத்தம் கிடைக்கும் நடக்கும் பொழுது. அது சுத்தமான பிராண ஓட்டத்துல நம்ம நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா அடி வயிற்றுல ஒரு அழுத்தம் கிடைக்கும், ப்ரெஷர் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மலம் வெளியேறக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தும். இப்போ காலையில தண்ணியும் செம்பு பாத்திரம் தண்ணியும் குடிச்சாச்சு, நீங்க பல் துலக்கிறதுக்கு துவர்ப்பு சுவை உள்ளதையும் பயன்படுத்துறீங்க, ஒரு நடைப்பயிற்சி பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், போய் உட்கார்ந்தீங்கன்னா மலம் வெளியேறும். இதுல குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலைநாட்டு கலாச்சாரத்தில் உள்ள அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிறது 90% மட்டுமே கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அப்போ குத்த வச்சு உட்கார்ந்து பழகணும். குழந்தைங்களுக்கு இப்ப இருந்து பழக்கிறீங்க. இந்த பழக்கம் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தம், இடுப்பு எலும்பு விரிஞ்சு மலவாய் நல்லா திறந்து மேல இருக்கக்கூடிய வயிறு கீழே அழுத்தும் பொழுது அந்த அபௌன வாயு, சிறுநீர், மலம் எல்லாமே வெளியில வரும். வெளியில வரும்போதுதான் முழு சுத்தம் நடக்கும். இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா விடலாம். அப்படி இல்லைன்னா இயற்கை மருத்துவத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிவு நீக்க பயிற்சிகளை கையாளணும். இனிமா கொடுக்கறது, சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி இனிமா கொடுக்கறது பண்ணணும். மலம் போனதுக்கு முன்னாடியோ அல்லது போகிறதுக்காக அல்லது போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமா கழுவுறதுக்காக நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஒரு 15 நாட்களுக்கு தொடர்ந்து தினமும் காலையில இனிமா கொடுத்து உங்களுடைய குடல் பகுதி மலக்குடலை சுத்தம் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்வடைய வச்சு சுருங்கி விரிகிற தன்மையை கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல்ல எல்லா செல்களுக்கும் அந்த நீர் சக்தி பரவும் பொழுது உங்களுக்கு சூடு தணியும். சூடு தணிஞ்சது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரத்த ஓட்டத்துல சீரான பிராண ஓட்டம் போகும். பிராண ஓட்டம், ஆக்சிஜன் சப்ளை ரத்தத்துல சரியா இருந்தா
அப்பப்போ என்ன ஆகும்னா யூரின் மூலமாவே அளவுக்கு அதிகமான சர்க்கரை வெளியேற ஆரம்பிக்கும். அதனாலதான் 15 நாட்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தினமும் 15 நாட்களுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரம் 2 நாள், அப்புறம் வாரம் 1 நாள்னு குறைச்சி தொடர்ந்து பண்ணுங்க. வாரத்துக்கு 1 நாள் தொடர்ந்து பண்றது நல்லது. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. சரிங்களா? சரி, இது அடுத்தது. இதற்கு அப்புறமா என்ன பண்ணணும்? குளிக்கணும். குளிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கட்டாயமா தண்ணீரில் மூழ்கி குளிக்கணும். பக்கெட்ல தண்ணி வச்சு கப்பால மோண்டு ஊத்தி குளிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதற்கு செலவு பண்ணுங்க. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா ஒரு டப் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சிமெண்ட் செங்கல்ல வச்சு சொந்த வீடா இருந்தா கட்டிக்கோங்க. ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஹிப்பாத் டப்னு போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது வாங்கி இடுப்பு குளியலாவது எடுங்க. இத பண்ணினோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இடுப்பு வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த வயிறு, மண்ணீரல், உங்களுடைய பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம், இதெல்லாம் தேவையான நீர் சக்தியை பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சூடு தணியும். அந்த என்சைம் செக்ரேஷன் நார்மல் ஆகும். அது ஒரு ஹார்மோன். அது இன்சுலின் அப்படிங்கறதும் ஒரு ஹார்மோன். இது நார்மலா சூடு காரணமா இது அளவுக்கு அதிகமான செக்ரேட் பண்ணும். வயிற்றுலயும் ஆசிட் வந்து அதிகமா சுரக்கும். இது எல்லாமே தணியும் பொழுது உங்களுக்கு பொய்யான பசி வராது. அப்போ நீங்க அடுத்ததான் நீங்க சாப்பிடும்போது செரிமானம் சீராக இருக்கும். சோ செரிமானத்துல கோளாறு வர்றதுனாலதான் அளவுக்கு அதிகமான சூடுனால இன்சுலின் செக்ரேஷனும் வயிற்றுல ஆசிட் செக்ரேஷனும் அதிகமாறதுனால நீங்க சாப்பிடுற சாப்பாடு அரைக்குறையா செரிச்சு அத்தனையும் வந்து கலோரியா கன்வெர்ட் ஆகாம எரிஞ்சு போய் உங்க ரத்தத்துல கழிவா கலந்து போயிடுது. புரியுதுங்களா? சரியான இன்சுலினும் எடுக்க முடியாம தேவையான பயன்படுத்தவும் முடியாம கழிவாகவே தேங்கி போயிடுது. இதுதான் காரணம். அதனால செரிமானத்தை சரி பண்ணணும்னா வயிற்றுல சூடு தணியணும். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அளவுக்கு அதிகமான சூடை நீங்க இடுப்பு குளியல் அல்லது அடிவயிற்று குளியல் எடுக்கிறது மூலமா தணிக்க முடியும். சரிங்க, இப்போதைக்கு எனக்கு இடுப்பு குளியலோ அல்லது டப்பாத்தோ எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு துண்டை நனைச்சுக்கோங்க, பிழிஞ்சுக்கோங்க, அடி வயிற்றுல போட்டு படுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போய் குளிங்க. வேற ஆப்ஷனே இல்லாதவங்களுக்கு தான் இது. புரியுதுங்களா? இயற்கை மருத்துவ மையங்கள்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி, கழிவு வெளியேற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அடி வயிற்றுல ஒரு துண்டை நனைச்சு பிழிஞ்சிட்டு அடி வயிற்றுல போட்டுருவாங்க, காட்டன் துண்டை. 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இனிமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அடி வயிற்றுல ஈரத்துணியை ஒரு 10-15 நிமிஷம் கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுங்க? ஒரு குளியலை போடுங்க. சரிங்களா? குளிக்கும் பொழுது கூட நீங்க இப்ப ஒரு டப்ல இறங்கி குளிக்கிறீங்க, ஒரு கிணத்துலயோ ஆத்துலயோ இறங்கி குளிக்கிறீங்க. கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி குளிப்போம்? முதல்ல உங்களுடைய கால் பாதங்கள்ல தண்ணி நனையும். அப்படியே கீழ இருந்து மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வருமா இல்லையா? அதாவது நீங்க இறங்கி குளிக்கும் பொழுது அப்படித்தானே நனையும். இப்ப நம்ம குளிக்கும் போது எப்படி பண்றோம்? டைரக்டா அப்படியே தண்ணியை தூக்கி தோள்பட்டையில ஊத்துறோம், தலையில ஊத்துறோம், அப்படியே மேல இருந்து கீழே ஊத்துறீங்க. அப்போ இது சரியான முறை கிடையாது. இயற்கையே நமக்கு கொடுத்த வரம் கீழ இருந்து நனையிற மாதிரிதான். ஆத்துலயோ குளத்துலயோ போகும்போது முட்டி நனையும், அப்புறம் வயிறு நனையும், அப்படியே உள்ள உட்காந்துப்போம், ஃபுல்லா மூழ்கி குளிப்போம் இல்லையா? அப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல கீழ இருந்து மேல் நோக்கி தண்ணியை ஊத்திட்டு வாங்க. அப்புறம் ஃபுல்லா ஊத்திக்கலாம் நனைஞ்சதுக்கு அப்புறம். புரியுதுங்களா? சரி, முடிந்த வரைக்கும் மூழ்கி குளிக்கிறது தான் சிறப்பான குளியல். இதை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி குளிச்சு முடிச்சிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு பசி உணவு. குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன சாப்பிடலாம்? எல்லாருக்குமே வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா தயவு செய்து இந்த காஃபி டீ பழக்கத்தை வேண்டாம் நமக்கு. அது நம்ம ஏற்கனவே சொல்றோம், அது ஒரு போதைப் பொருள், உணவுப் பொருள் கிடையாது. அதனால அதை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? ஆவாரம் பூ, டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆவாரம் பூவை வந்து எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா பொரிச்சுட்டு வந்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். எனக்கு இனிப்பு சுவை தேவைப்படுதுன்னு கேட்கறவங்க அதை நாட்டு சக்கரை கலந்தும் குடிக்கலாம். இது வந்து மாற்று, காஃபி டீக்கு மாற்று சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. சரி, இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்க? பழங்கள், இயற்கை உணவு. ஒண்ணு அவல் எடுத்துக்கோங்க. அது இனிப்பு அவலோ கார அவலோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். அல்லது பழங்கள், என்னென்ன பழங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பழங்களை நல்லா வச்சுட்டு துண்டு துண்டா ரொம்ப கட் பண்ணாதீங்க, ஜூஸா குடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வயிறு நிறைய பழங்களை சாப்பிடலாம். சமைத்த உணவு தான் அரை வயிறு சாப்பிடணும். பழங்கள் இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் முழு வயிறு சாப்பிடலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா நல்ல பழங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு அறுசுவையும் இருக்கிற மாதிரி ஒரு 4 சுவையாவது குறைந்தது இருக்கிற மாதிரி பழங்களை தேர்வு பண்ணுங்க. பப்பாளி பழம் சாப்பிடுறீங்க அப்படின்னா முழுக்க அது வந்து பாத்தீங்கன்னா சதைப்பற்று அதிகம். கொய்யாப்பழம் இதெல்லாம் சதைப்பற்று அதிகம், கொஞ்சம் இனிப்பு சுவை உள்ளது. முடிந்த வரைக்கும் நாட்டு பழங்களா முயற்சி பண்ணுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடலாம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், பைனாப்பிள்,
இது எல்லாமே சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஆப்பிள் பிடிக்கும்னா ஆப்பிள் சாப்பிடலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இந்த பழங்கள் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். உங்க ஊர்ல நீங்க வாழக்கூடிய பகுதியில 10 கிலோமீட்டருக்குள்ள என்ன பழங்கள் விளையுதோ அத சாப்பிடுங்க. தேடி தேடி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ எங்கேயோ போய் ஐஸ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணது 2 நாள் 3 நாள் வச்சிருந்தது அப்படி கொண்டு போய் நீங்க நைட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அவங்க ஃப்ரீஸ் தான் பண்ணிருப்பாங்க. இல்ல ஃபுல்லா ஐஸ்ல வச்சிருப்பாங்க, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. அந்த பழங்கள நீங்க சாப்பிட்ட பிரயோஜனமே இல்ல. முடிந்த வரைக்கும் உங்க பகுதிகள்ல சும்மா ரோட் சைடுல வச்சிருக்கக்கூடிய பழங்கள வாங்குனீங்கன்னா, அது அன்னைக்கு காய்ச்சதா இருக்கும். இல்ல முதல் நாள் வச்சது. அதிகபட்சம் ஃப்ரிட்ஜ்ல, ஃப்ரீசர்ல வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான பழங்கள்ல உயிர் சக்தி அதிகமா இருக்கும். அத எடுத்துட்டு வந்து கழுவி அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இப்போ சீசன்ல என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அத சாப்பிடுங்க. நீங்க வாழக்கூடிய பகுதியில 10 கிலோமீட்டருக்குள்ள என்ன விளையுதோ அத சாப்பிடுங்க. முடிந்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல, ஃப்ரீசர்ல வைக்காதது சாப்பிடுங்க. இன்னொன்னு நாட்டு பழங்களா சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுவையில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு அந்த சீசன்ல என்ன விளையுதோ அத சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப விலை குறைவா இருக்கும். அத பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். இப்ப மாம்பழம் கிடைக்குது, திராட்சை பழம் கிடைக்குது, ஆரஞ்சு பழம் கிடைக்க ஆரம்பிச்சாச்சு, பப்பாளி, பலாப்பழம், முக்கணிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாராளமா சாப்பிடலாம். முக்கணிகள் தான் நம்ம வந்து சீசனுக்கு கரெக்ட்டா காய்க்கும். நமக்கு உடம்புக்கும் தேவையானது. அத எப்படி சாப்பிடணும்? வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய நாரையும் சேர்த்து சாப்பிடணும். பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த பலாப்பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொட்டை இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க அல்லது குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. அன்னைக்கு வந்து அதையும் சாப்பிடணும். பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா, பலா கொட்டையும் சாப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்தது மாம்பழம் சாப்பிடுறீங்கன்னா, அந்த மாம்பழத்துக்கு உள்ள ஒரு ஓடு இருக்கும். அதுக்குள்ள வெள்ளையா பருப்பு இருக்கும். அதை எடுத்து கொஞ்சமாவது என்ன பண்ணணும், கொஞ்சமாவது கடிச்சு சாப்பிடணும். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் துவர்ப்பு சுவை, லைட்டா ஒரு புளிப்பு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா, முக்கணிகள் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. அது மருந்தாகவே மாறும். இதுதான் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பண்ணின வாழ்க்கை முறை. மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த பருப்ப உடைச்சு, காய வச்சு, உடைச்சு எடுத்து வச்சுப்பாங்க. நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பவுடர வயித்து வலி வந்ததுன்னா உடனே குடுப்பாங்க. வயித்தால போச்சுன்னா குடுப்பாங்க. சூடு வயித்து வலி, கடுப்பு இப்படி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயித்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் பருப்பு அந்த பொடிய தான் குடுத்துட்டு இருந்தாங்க. அத உணவாகவும், மருந்தாகவும் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம அத தூக்கி வெளியில தான் வீசுறோம். இதுன்னா இதை பயன்படுத்து. அதே மாரி பலாப்பழம். இன்னைக்கு விதை இல்லாமலே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வரோம். அப்படிதான் குடுக்குறாங்க. நமக்கெல்லாம் அத கட் பண்ணி எடுத்து சாப்பிடுற அளவுக்கு நேரம் இல்ல. ஆனா இனிமே அப்படி வாங்கிட்டு வந்து அந்த விதைய எடுத்து வைங்க. அத நல்லா எடுத்து கட் பண்ணி சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம். சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமான அது. ஒரு மருந்து கூட. வயித்துக்கு ரொம்ப நல்லது. பித்த நீர் அதிகமா சுரக்கிறது ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடியது. பழம் வந்து பித்தம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயித்தால போகும். அதுவும் அதுல இருக்கக்கூடிய தோல் மேல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நீங்க எவ்வளவு மென்னாலும் மெல்லவே முடியாது. இதை குடுத்தா குழந்தைங்களுக்கு பேதியாகும். அதுக்காக தவிர்க்க வேண்டாம். அந்த தோலை மட்டும் சாப்பிட வேண்டாம். நீக்க வேண்டியதை நீக்கணும். சாப்பிட வேண்டியதை சாப்பிடணும். உள்ள இருக்கிற விதையையும் அன்றைக்கே என்ன பண்ணணும்னா, அன்றைக்கோ அடுத்த நாளோ வேக வச்சு அத அவங்களுக்கு சாப்பிட குடுத்துட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை. இன்றைக்கு நம்முடைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ ஒரே முட்டா இது வந்து வேண்டாம், முக்கணிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை தெரியாது. இந்த வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கோங்க. சோ இனி முக்கணிகளும் சாப்பிடலாம். இந்த விதத்துல சாப்பிடணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அடுத்தது சப்போட்டா பழம் சாப்பிடலாமா? பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? அதெல்லாம் ரொம்ப இனிப்பாச்சே, தாராளமா சாப்பிடுங்க. இந்த சர்க்கரை வேறு, அந்த சர்க்கரை வேறு. அதுக்கடுத்து நான் விளக்கம் கொடுக்குறேன் சாப்பாடு வரும்போது. சோ கனிகளை பொறுத்தவரைக்கும், பழங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது காய்கறிகள் சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே சாப்பிடலாம். இன்னும் சொல்லணும்னா நம்ம அலமேலு அக்கா சொல்லுவாங்க, மங்கை அவங்க சொல்லுவாங்க, ஆஹ் நம்மளுடைய பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு அப்படின்னு பர்டிகுலரா இந்தந்த வியாதிகளுக்குன்னு சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க. அதை சாப்பிடலாம். எல்லா நாட்டு காய்கறிகளையும் அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளை முடிந்த வரைக்கும் வாரம் ஒரு நாளாவது என்ன பண்ணலாம்னா, பச்சையா நீங்க சலாடு பண்ணியோ, இல்ல ஜூஸ் அடிச்சோ, இல்ல மில்க் ஷேக் மாதிரி பண்ணியோ எப்படியாவது எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ காய்கறிகளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுல பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நீங்க எலுமிச்சப்பழ ஜூஸ் 2 டிராப் விட்டு காய்கறிகளை சாப்பிடலாம். முளைக்கட்டிய தானியங்கள், தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, கம்பு, கேழ்வரகு எல்லாமே முளைக்கும். எதெல்லாம் முளைக்கும் தன்மை உள்ளதோ, நாட்டு நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிறு இதெல்லாம் முளைக்க வச்சு தினம் ஒரு பயிர் எடுத்துக்கோங்க. தினம் ஒரு காய்கறி, தினமும் ஒரு 3, 4 சுவை உள்ள பழங்கள். அதுக்கப்புறம் திருப்திக்காக கொஞ்சமா என்ன பண்ணலாம், அவல்
தண்ணியில வந்து கழுவிட்டு அதுல சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிடலாம். அல்லது நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு அப்படியே இனிப்பு அவலாவும் சாப்பிடலாம். சோ அவல் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும். சோ இது வந்து டயபெட்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து நான் நேச்சுரோபதியில இயற்கை மருத்துவத்துல நான் வந்து என் டயபெட்டிஸை கியூர் பண்ணிக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு உணவு முறை. இல்ல எனக்கு ஏற்கனவே நிறைய எனக்கு வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு பழக்கம் இருக்குன்னா தயவு செய்து பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க காலை உணவா. ரொம்ப விரைவில் நீங்க குணம் பெற முடியும். சரிங்களா? சரி, இடைப்பட்ட நேரத்துல என்னெல்லாம் குடிக்கலாம்? இளநீர் குடிக்கலாம், எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய் சாறு, கருவேப்பிலை மோர் கலந்து சாறு, இதெல்லாம் வந்து காலை உணவுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பசிக்கும் போது நீங்க எடுத்துக்கலாம். இடையில ஒரு 12:30 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பாரம்பரிய அரிசி சாப்பாடு சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை நான் இன்சுலின் டிபெண்டன்ட் 10-15 வருஷமா இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன், நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க, அதாவது அளவுக்கு அதிகமான சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சுகர் இருக்கு, மெடிசன் சாப்பிடுறேன் அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு டயட் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க என்ன பண்ணலாம்? அரிசியை முற்றிலும் தவிர்க்கணும். அவல் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவல் சாப்பிடலாம். ஆனா சமைத்த உணவுல அது இட்லி, தோசையோ அல்லது சாப்பாடோ சாப்பிடுறவங்க முழுக்க முழுக்க சிறுதானியத்துக்கு மாறிக்கோங்க. அரிசியை தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டீங்கன்னா 30 நாட்கள்ல 15 நாட்களுக்குள்ள உங்க சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்த 15 நாட்களுக்குள்ள நார்மலுக்கு வந்துரும். அப்புறம் நீங்க மெடிசின்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். இன்சுலினை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் திரும்ப அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்க மெடிசன்ல இருந்தும் நீங்க வெளியில வந்துட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறி வரணும். புரியுதுங்களா? சோ இப்போ நீங்க இன்சுலின் டிபெண்டண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வெறும் சிறுதானியம் மட்டும் எடுங்க. நான் மெடிசன் மட்டும் தான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா அரிசி சாப்பாடை நீங்க வந்து ஒரு வேளை எடுத்துக்கலாம். அதுவும் கருப்பு கவுனி, அதாவது கலர் அரிசி மட்டும் கருப்பா இருக்கக்கூடியது, கருங்குருவை, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்துல கூடிய அரிசியை தவிர்த்துருங்க. அவ்வளவுதான். இந்த அரிசியை நீங்க வடிச்சு சாப்பிடுறீங்க, கஞ்சியா குடிக்கிறீங்க, இல்ல உடைச்சுக்கிட்டு உப்புமா மாதிரி பொங்கல் மாதிரி சாப்பிடுறேன், உங்களுடைய இஷ்டம் எந்த ஒரு விதத்துல. ஆனா தொட்டுக்கிறத சாப்பிடணும், சாப்பிடறத தொட்டுக்கணும். திரும்பவும் நான் இதைதான் சொல்லுவேன். காய்கறிகள், கூட்டு, பொரியல், கீரை இதை சாப்பிடுங்க. நிறைய முதல்ல சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல ஒரு திருப்திக்காக என்ன பண்ணணும்? கொஞ்சமா சாப்பாடு போட்டு ரசம், ஒரு பிடி சாப்பாடு போட்டு ரசம், ஒரு பிடி சாப்பாடு போட்டு மோர், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காய்கறியை வந்து கூட்டா பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சமா சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுங்க. நிறைய காய்கறி சாப்பிடணும், கீரை நிறைய சாப்பிடணும். ரசம், மோருக்கு கொஞ்சமா சாப்பாடு சாப்பிடுங்க. இவ்வளவுதான். வயிறு திருப்தி ஆயிடும். அரை வயிறு மட்டும் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணுங்கிற உணவு முறைக்கோ ஹீலர் பாஸ்கர் அண்ணா சொல்லியிருப்பாங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. அந்த உணவு முறை தான். உதட்டை மூடி உணவுல கவனம் வச்சு இடையில தண்ணீர் எதுவும் அருந்தாம நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஒரு தவம் இருந்தா கவனம் நம்ம எப்படி இருக்கும்? ஒரு கோவிலுக்கு போனா எப்படி தெய்வத்தை மட்டும் நினைப்போமோ, ஒரு தவம் இருந்தா எப்படி நம்மளுடைய கவனம் முழுக்க தவத்திலேயே இருக்குமோ, அப்படித்தான் சாப்பிடும் போது இருக்கணும். சோ சாப்பாடுல கை வச்சுட்டோம் அப்படின்னா உட்காரும் போது அப்படி ரசிச்சு ருசிச்சு முழு கவனமும் அதுல இருக்கிற மாதிரி சாப்பிடணும். முடிந்த வரைக்கும் இனி ஒவ்வொரு வாரமும் நம்ம நோய்கள் அதை தீர்வுகள் தான் சொல்ல போறோம். சோ இனி எல்லாரும் தெளிவுபடுத்திக்க, மதிய உணவு அறுசுவை உணவாக இருக்கணும். முதல்ல இனிப்பு சுவை. இனிப்பு சுவையில நீங்க நாட்டு சர்க்கரை, சுக்கு கருப்பட்டி எது வேணா வச்சுக்கோங்க. முதல்ல இனிப்பு சுவை. டயபெட்டிஸ் மட்டும் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கருப்பட்டியோ ஏதாவது ஒண்ணு முதல்ல வாயில வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். சரி, ரொம்ப அடிப்படை என்னன்னா முடிஞ்சா ஒரு மணப்பலகை, ரொம்ப ஹைட் குறைவா இருக்கக்கூடிய ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஹைட் இருக்கக்கூடிய மணப்பலகைன்னு சொல்லுவாங்க, போட்டு உட்காருங்க. முன்னாடி தலவாழையில இழிச்சு நல்லா போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏன்? கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும். நீங்க உட்கார்றது கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும். இலை உங்களை விட கீழே இருக்கணும். சோ வாழை இலையில மதிய உணவை அட்லீஸ்ட் மதியானம் ஒரு வேளையாவது வாழை இலையை விரிச்சு, நீங்க டேபிள்ல உட்கார்ந்தாலும் கீழே உட்கார்ந்தாலும் வாழை இலையில வச்சு சாப்பிடுங்க. முதல்ல இனிப்பு சுவை நேச்சுரலான இயற்கை இனிப்பாக இருக்கணும். பழங்கள் வேண்டாம் இப்போ. ஏன் சொல்றேன்னா இயற்கை உணவையும் அதாவது சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் ஒன்றாக சேர்க்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்? சும்மா அந்த சுக்கு கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இனிப்புல செஞ்ச பலகாரம் ஒரு வாய் முதல்ல சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. தேவைப்பட்டால் நல்லாவே சாப்பிடுங்க உங்களுக்கு திகட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? சிறுதானிய உணவு. சிறுதானியங்கள்ல உங்களுக்கு சுகரே வராது. சிறுதானியத்துல வரகரிசி சாப்பாடு, குதிரைவாளி அரிசி சாப்பாடு, சாமை அரிசி சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா கூட்டு, பொரியல், கீரை எல்லாம் வச்சு சாப்பிடலாம். நீங்க சாம்பார் ரசம் எல்லாம் ஊத்தி சாப்பிடலாம்.
முடிக்கும் போது கட்டாயமா மோர்ல முடிக்கணும், அல்லது கசப்பு சுவை பாவக்காவோ அல்லது துவர்ப்பு சுவை உள்ளது கீரைகளோ ஏதாவது ஒரு சுவை, அதாவது கசப்பு அல்லது துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி அன்றைய உணவை நீங்க அமைச்சுக்கணும். உப்பு புளிக்காரம் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். அப்ப அறுசுவை உணவு தான் மத்தியான உணவு. நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலை நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீக்கு பதிலா நீங்க ஒண்ணு செம்பருத்தி பூ டீ, இல்லைன்னா அதே ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். செம்பருத்தி பூ டீ குடிக்கலாம், ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்குப்பூ வந்து டீ பண்ணி குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். எது வேணா ஈவினிங் டைம்ல. இல்ல எனக்கு வந்து நல்ல ஒரு தேங்காய் பால் வேணும்னா கேரட்டும் தேங்காவும் போட்டு கீரு, பீட்ரூட்டும் தேங்காவும் போட்டு பீட்ரூட் மால்ட்டு, கோதுமையை முளைக்க வச்சு நீங்க வந்து அது கூட தேங்காய் போட்டு கலந்து அரைச்சி கோதுமை கோலா எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ மாலை உணவு இதுல இது ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எடுத்துட்டீங்கன்னா, அடுத்தது மாலை உணவு அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒண்ணு சிறுதானியத்துல டிஃபன் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னா சிறுதானிய டிஃபன். இல்ல எனக்கு டயபெட்டிக் வந்து இன்சுலின் போட்டு தான் நான் டிபெண்ட் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்சுலின் கட்டாயமா நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும்னா மதிய உணவு மட்டும் ஒரு வேளை மட்டும் சமைத்த உணவு. இரவு என்ன பண்ணுங்க, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? நல்ல ஒரு நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காவும் நாட்டு வாழைப்பழம் ஒண்ணும் சாப்பிடுங்க. வேணும்னா 2 அத்திப்பழம் அல்லது 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம் அதோட சேர்த்து. புரியுதுங்களா? இப்படி உங்களுடைய உணவு முறைகளை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இரவு 7 மணிக்குள்ள இதை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு உறங்குவதற்கு முன்னாடி நல்லா முடிந்த வரைக்கும் நல்ல ஒரு நடைப்பயிற்சி ஏதாவது ஒண்ணு 8 வடிவ நடைப்பயிற்சி ஏதோ ஒரு நடைப்பயிற்சி பண்ணிட்டு வந்து நீங்க என்ன பண்ண பல் தேய்ச்சிட்டு வந்து படுத்து தூங்கணும். இது நல்லா காற்றோட்டமான அறையில படுத்து தூங்கணும். இது ரொம்ப முக்கியம். சோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யோகாசன பயிற்சிகள் நிறைய இருக்கு டயபெட்டிஸ்க்குன்னு. வயிற்றை அழுத்தி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ஆசனங்களும் டயபெட்டிஸ்க்கு சிறந்தது. சோ ஒண்ணு நடைப்பயிற்சி 8 வடிவ நடைப்பயிற்சி உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே நடங்க. ஏன் திரும்ப திரும்ப மொட்டை மாடியில 8 வடிவ நடைப்பயிற்சின்னு சொல்றேன்னா, வெளியில போனீங்கன்னா நீங்க செருப்பு போட்டுதான் இறங்குவீங்க. செருப்பு போட்டு நடந்து பிரயோஜனம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாருக்கெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட மண்ணீரல் கணையம் சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கோ உங்களுக்கு முதன்மையான சிகிச்சை என்ன அப்படின்னு சொன்னா மண்ணுல பூமியில எர்த்தோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். வெறும் காலோட எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மண்ணுல நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மண்ணீரல் கணையம்னு சொல்லக்கூடிய மண்ணோடு எர்த்தோடு நிலத்தோடு சம்பந்தப்பட்ட பஞ்சபூத சக்தி உள்வாங்கிக்கும் போது தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி தானாவே கிடைக்கும். சோ பயம் இல்லாம நீங்க உங்களுடைய டயபெட்டிஸ்ல இருந்து உங்களுடைய மெடிசன்ஸ்ல இருந்து இன்சுலின்ல இருந்து வெளியில வரலாம். எல்லாரையும் போல நார்மலா எப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வாழ்க்கையில நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மண்ணோடு சம்பந்தம் உள்ள உங்களுடைய கால்களை அதிகமா செருப்பு இல்லாம நடந்து பழகுங்க. அப்போ அதுக்காக தான் நான் மொட்டை மாடியில நடங்க, டைல்ஸ் இல்லாத தரையில நடங்க, மண் தரையில நடங்க, செருப்பு இல்லாம நடங்கன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். காற்றோட்டமான அறையில உறங்குறது ரொம்ப முக்கியம். கழிவுகள் வெளியேற்றணும், மூழ்கி குளிக்கணும். இதெல்லாம் ஓவரால். இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சொன்ன விஷயங்களை ஒரு பேப்பர் எடுத்து முதல்ல எழுதிக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க எனக்கு திரும்ப என்ன பண்ணுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு இப்படி இருக்கு, நான் இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம், இதையே ஃபாலோ பண்றோமான்னு கன்ஃபார்ம் வேணா பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இது என்னுடைய அனுபவத்துல நான் வந்து உருவாக்கின ஒரு டைம் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்ப குழந்தைங்களா இருக்காங்க, இன்சுலின் டிபெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட நாங்க என்ன பண்றோம், ஒருவேளை காலை வேளை இயற்கை உணவா இருக்கட்டும், சமைக்காத பழங்கள், நட்ஸ் எல்லாம் கூட சாப்பிடலாம். எல்லா நட்ஸும் வால்நட்டு, பீஸா, அதாவது பிஸ்தாவும் பாதாம், கேஷ்யூ நட் எல்லாமே சாப்பிடலாம். இது எல்லாமே. அண்ட் ஒரு வேளை வந்து மத்தியான வேளையில நல்லா அரிசி சாப்பாடுன்னு சொல்றதுக்கு பதிலா சிறுதானிய சாப்பாடு கொடுங்க. இரவு நேரத்துல சிறுதானியத்துல டிஃபன் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க அப்ப அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கொடுத்துக்கலாம். இதுல பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களால முடியும் அப்படின்னா இதுல ஒண்ணு ஆடடா நீங்க சேர்த்துக்கலாம். என்னன்னா மௌன விரதம். ஏன்னா கவலை. சோ நீங்க வந்து கவலை மனோரீதியான தொந்தரவும் ஒரு காரணமா இருக்கு. நல்லாவே தெரிஞ்சிருச்சு என் வீட்டுல என் குழந்தை வந்து அப்படி ஆயிட்டான், என் கணவர் அப்படி இருக்கிறாரு, இல்ல என் அம்மா வந்து இப்படி இருந்தாங்க, என் சகோதரி இப்படி இருந்தாங்க. இதனால அவங்களுடைய உறவினர்களை ஏதோ இழந்தோ அல்லது அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு முடியாம இருந்து இவங்களுக்கு வந்து மனோரீதியா பாதித்து அதனால டயபெட்டிஸ் வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து மௌன விரதம் வாரம் ஒரு நாள் கட்டாயமா இருங்க. சீக்கிரமா குணம் பெறுவீங்க. உங்களுடைய மனோரீதியான தொந்தரவும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இதுக்காக மனோ தத்துவ நிபுணனா போயிட்டு சைக்காட்ரிஸ்ட பார்த்து மெடிசன் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. எனக்கு தூக்கம் வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேணும்னா பொடலங்காய் ஜூஸ் இருக்கு, தினமும் நைட்டு குடிச்சுக்கோங்க. உடற்பயிற்சி நல்ல ஒரு 8 வடிவ நடைப்பயிற்சி நடந்துட்டு வந்து படுத்து தூங்கினாலே
எப்படிப்பட்ட தூக்கமே இல்லாத ஒரு நோயினால பாதிக்கப்பட்டவங்க கூட தூக்கம் வரும். தேவைப்பட்டதுன்னா ஒரு ஆடட் பெனிஃபிட்டா நீங்க கொத்தவரங்காய், அதாவது சாரி, பொடலங்காய் ஜூஸ், ஒரு கைப்பிடி பொடலங்காய் எடுத்து தண்ணி விட்டு ஜூஸ் அடிச்சு வடிகட்டி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். ஆழ்ந்த உறக்கம், நீண்ட உறக்கம் இல்லைனாலும் ஒரு 3 மணி நேரமாவது ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது போதுமானது. புரியுதுங்களா? நல்ல காற்றோட்டமான அறையில, முடிஞ்சா மொட்டை மாடியெல்லாம் இருந்தீங்கன்னா நிம்மதியா ஆகாயத்தை பார்த்துட்டு படுத்துங்க. ஆகாய சக்தியும் கிடைக்கும், தூக்கமும் நல்லா வரும். உங்களுக்கு அந்த மனோரீதியான தொந்தரவுகளும் சரியாகும். வாரம் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணலாம், மௌன விரதம். அண்ட் எனக்கு சாப்பாட்டுனாலதான் வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் நிறைய சாப்பிடுறேன். ரொம்ப அடிக்கடி நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நல்லாவே தெரியுது. நொறுக்கு தீனி திங்கிற பழக்கம் இருக்கு. என்னுடைய உணவு முறைகள்னாலதான் எனக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கு. எனக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு. எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க நினைச்சீங்கன்னா, வாரம் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க. வெறும் தண்ணி, பச்சை தண்ணி மட்டும் குடிங்க, அல்லது எலுமிச்சை சாறு மட்டும், அல்லது நெல்லிக்காய் சாறு மட்டும், அல்லது மோர் மட்டும் குடிச்சுக்கிட்டு, அதுவும் வந்து 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருக்கக்கூடாது. காலை, மதியம், இரவு 3 வேளை மட்டும், அல்லது அதிகபட்சம் 4 வேளை மட்டும் மோர்னா மோர் மட்டும் குடிங்க. இடைப்பட்ட நேரத்துல தண்ணி மட்டும் குடிங்க. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அடி வயித்துல துண்டை போட்டுக்கோங்க. ஈர துண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொய்யான பசி ஒரே நாள்ல உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறி நார்மல் ஆயிடுவீங்க. சோ வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்துக்கலாம். இப்படி இருந்தீங்கன்னா 30 நாட்கள் நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா நீங்க டயபெட்டிஸ்ல அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. இறுதியா ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு டயபெட்டிஸ் வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு 2 விஷயம் பாதிப்புல இருக்கு. ஒண்ணு, கால் மதமதப்பா இருக்கு, குத்துது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டாயமா நடைப்பயிற்சி பண்ணணும். பவன முக்தாசனான்னு சொல்லக்கூடிய ஜாயின்ஸ் எக்ஸசைஸ், அது யோகாசனத்திலேயே இருக்கு. ஒவ்வொரு கால் விரல்ல ஆரம்பிச்சு கண்ணு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸையும் மடக்கி நீட்டி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது கட்டாயமா பண்ணணும். இது யோகாவோட சேர்த்து, அதாவது மூச்சு பயிற்சியோட கலந்து பண்ணணும். அதான் யோகா. 2வது. 3வது என்ன, சுடுதண்ணியில அகலமான பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு கல்லுப்பு போட்டு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு உங்களுடைய கால் பாதம் நனைகிற மாதிரி ஒரு 10 நிமிடம் வச்சிருக்கணும். இப்படி வச்சிருக்கிறது மூலமா அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை அடைச்சிருக்கக்கூடிய கழிவுகள் விலகி ரத்த ஓட்டம் சீராகும். கொஞ்சம் கொஞ்சமா ஆனாலும் முழுமையா குணமடையும். சோ இது வந்து ஃபுட் பாத்ன்னு சொல்லுவோம். அடுத்தது நடைப்பயிற்சி பண்ணணும். அடுத்தது பவன முக்தாசனா பண்ணணும். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் எப்போ மதமதப்பு வந்துருச்சோ நீங்க காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாது. காலை நீட்டி போட்டு உட்காரணும், அல்லது மடிச்சு உட்கார்ந்து பழகுங்க. இதுதான் முக்கியமான தீர்வு. இவ்வளவும் பண்ணிட்டு நீங்க காலை தொங்க விட்டு பண்ணீங்கன்னா திருப்பியும் குப்பையை அள்ளி கொட்டி திரும்ப குப்பை சேர்ற மாதிரிதான் ஆயிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸ் யோசனை பண்ணீங்கன்னா போதும். சோ காலை தொங்க போட்டு உட்காராதீங்க, கால் மதமதப்பு குத்தல் இருக்கிறவங்க. புரியுதுங்களா? அண்ட் இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு புண்ணு வந்துருச்சு, ரொம்ப டயபெட்டிஸ் புண்ணு வந்தா உடனே அடுத்த பயம், உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சரி பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், விரல எடுக்கணும், காலை எடுக்கணும், அப்படின்னு கொஞ்சமா பாகத்தை எடுத்துருவாங்க. பயப்படாதீங்க. சின்ன புண்ணோ பெரிய புண்ணோ, எவ்வளவு பெரிய குழி புண்ணோ, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த தைலத்தை பத்தி. மத்தன் தைலம் சுகர் பேஷண்ட்ஸ்க்காகவே உள்ளது. மத்தன் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. நான் டைப் பண்ணி வேணா நான் திருப்பியும் கூட அனுப்புறேன் நான் குரூப்ல. அந்த தைலம சாதாரண புண்ணுல இருந்து பெரிய குழி புண்ணு வரைக்கும் நீங்க தடவிக்கிட்டே வரலாம். கழுவுறதுக்கு கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்ட சுடுதண்ணியை வச்சு கழுவிட்டு மத்தன் தைலம் அப்ளை பண்ணுங்க. அந்த தைலம் போற வரைக்கும் சுத்தம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தம் பண்ணிட்டு இந்த தைலம் போட்டுட்டே வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட டயபெட்டிஸ் புண்ணும் கியூர் ஆகும். சரிங்களா? அடுத்தது, எனக்கு மாற்றா இன்னும் கொஞ்சம் கூட திருப்திகரமா வேற வேணும் வாங்குற வரைக்கும் அப்படின்னா, ஆவாரம் பூ இலையோட நல்லா அரைச்சு அந்த விழுதை வந்து அந்த புண்ணு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முறை அப்ளை பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுடைய டயபெட்டிஸ் புண்ணு கியூர் ஆகும். சாதாரண புண்ணுக்கு எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க, திரிபலா சூர்ணம் 3 பங்கு 1 பங்கு மஞ்சத்தூள் கலந்த இந்த கலவையை உடனடியா வச்சிட்டீங்கன்னா அதோட ரத்தம் வெளியேறதும் நின்னு போயிடும். அந்த இடத்துல உங்களுக்கு புண்ணும் வராம பாதுகாக்கும். புண்ணு இருந்தாலும் குணப்படுத்தும். 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல பெஸ்ட்னு சொன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மத்தன் தைலம் பெஸ்ட். புரியுதுங்களா? அடுத்தது ஆவாரம் பூ ரொம்ப நல்லா கேட்கும். சோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி உங்க புண்ணை குணப்படுத்தி கால் எடுக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். சரிங்களா? இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு இன்றைக்கு வந்து எனக்கு நான் வெளியில இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எனக்கு அட்டன் பண்ண கிளாஸ் எடுக்க முடியல. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துருங்க. டவுட் செஷன் மட்டும் இன்னைக்கு வேண்டாம், எனக்கு மெசேஜ் கொடுங்க. நான் தனிப்பட்ட முறையில என்ன பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? இன்றைக்கு இந்த வகுப்பு என்னோட முடிச்சுக்கலாம். ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.
இன்றைக்கு அனைவருக்கும் தேவையான ஒரு அற்புதமான விஷயம். அதாவது சர்க்கரை நோய்க்கு வந்து இயற்கை முறையில் தீர்வு என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு பாஸ்கர் ஐயாவே சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து யாரும் நலம் விசாரிக்கிறது கூட, "நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா?" அப்படிங்கிற அந்த காலத்துல அந்த நலம் விசாரிப்பு கூட, இன்னைக்கு வந்து உனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு? எனக்கு சுகர் எவ்வளவு இருக்கு? அந்த காலகட்டங்கள் மாறி, இன்னைக்கு இது மாரியான காலகட்டம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயாவே வந்து ஒவ்வொரு செஷன்லயும் நமக்கு வந்து நினைவுபடுத்துவாங்க. அப்படி ஒரு இன்றைய சூழ்நிலையில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து தலை தூக்கி இருக்குது அப்படின்னாக்கா, அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை தான் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சிறப்பா நமக்கு விளக்கம் அளித்து, அதுக்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு ஏற்படுத்தி, அதுக்குண்டான மருத்துவ முறைகளையும் அதாவது வாழ்வியலோட சேர்ந்த வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்றுங்க. உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் கிடையாது அப்படிங்கிறத பத்தி அற்புதமா இன்னைக்கு நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு அற்புதமாக விளக்கி அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். விரிவான சிறப்பான விளக்கம். இதுக்கு மேல விளக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அகிலா மேடம் அருமையா பண்ணியிருக்காங்க. பெரிய வகுப்பு இது, இந்த வகுப்பு. நன்றி நன்றி அம்மா. நன்றிங்க. நன்றி. அம்மா இன்னைக்கு வந்து வெளியில இருக்கிறதுனால, வெளியூர்ல பயணத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கேள்வி பதில் செஷன் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆகவே உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுக்கு உண்டான எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்க வந்து நம்ம குரூப்லயோ அப்படி இல்லைன்னா அவங்க நம்பர் இருந்தா நேரடியாகவோ நீங்க வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இல்ல அடுத்த செஷன்ல கூட நீங்க அவங்கள்ட்ட அந்த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நமக்கு 2 நாட்களாக 3 நாட்களாக இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ஸ்ரீராம் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. முதலில் ரோட்டரி சங்கம் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி தலைவர் குமரேசன் சார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் நாள் ஜெகநாதன் ஐயா, ஆசான் ஜெகநாதன் ஐயா வந்து தினந்தோறும் எங்களுக்கு ஒரு நல்ல யோகா பயிற்சி செஞ்சு, எப்படி மாற்று ஆசனம் செஞ்சு அதை நார்மலுக்கு கொண்டாந்து ஒரு படிப்படியா நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அடுத்தது முதல் நாள் பயிற்சியில யோகாவின் மருத்துவம் பற்றி பயிற்சி அளித்த டாக்டர் உமா அவர்களுக்கு மிகவும் நன்றி ஐயா. நல்ல பயனுள்ள தகவலை சொல்லினார்கள் ஐயா. அடுத்தது நேற்றைக்கு நடத்தின இலக்கிய வாணன் அவருடைய அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் நல்ல பயனுள்ளதாக இருந்தது ஐயா. இன்று நடத்திய சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருத்துவ தீர்வுக்காக அகிலா மேடம் வந்து நல்ல தெளிவா எல்லாம் எடுத்து சொன்னாங்க ஐயா. குறைஞ்சது 30 நாட்கள் இதை நம்ம நிச்சயம் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் இந்த சர்க்கரை வியாதியே இல்லாம ஆக்கிடலாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு நம்ம காலை முதல் இரவு வரை செய்ய வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களை நல்லா தெளிவா எடுத்து சொன்னாங்க ஐயா. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு, சர்க்கரை வியாதி வராம இருப்பதற்கும் ரொம்ப பயனுள்ள தகவலை சொன்னாங்க ஐயா. அதே மாதிரி மெயினா வந்து இந்த கால் புண் ஆறுறதுக்கு சொன்ன தைலம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் இந்த கால் புண் வியாதியால தான் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. கட்டை விரல் எடுத்துடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த மத்தன் தைலம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நாட்டு மருந்து கிடைக்குங்க. சரிங்க ஐயா. அதுக்கு கம்பெனி எல்லாம் ஒண்ணு பேர்லாம் இல்லைங்க ஐயா. ட்ரை பண்ணுங்க. சரிங்க கம்பெனி இருக்கு இல்லைங்க, எல்லா சித்த மருத்துவ கடைகளும் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்குங்க ஐயா. இதுல பர்டிகுலரா இந்த கம்பெனி தான் அப்படின்னு இல்லைங்க. ஏன்னா ஒரே அது வந்து ப்ரிப்பரேஷன் ஒண்ணுதாங்க, ஆனா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரிங்க.
நன்றி. அது ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய அஹ், அஹ், நோயாளிகளுக்கு அது ஒரு பெரிய தீர்வு அமையணும். அதான் வேண்டியிருக்கிறேன். ரொம்ப சரி, சந்தோஷம். நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி குணபாலன் சார். நன்றி ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நன்றி தொடர்ந்து விடாமுயற்சியான இந்த பயிற்சி அளிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து எல்லாருக்கும் பயன்படுத்தணும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. இப்ப நம்ம ஸ்ரீராம் சாரா இருக்கட்டும், நம்ம தலைவர் மணிகண்டன் சாரா இருக்கட்டும், இவங்க வந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா தான் இருக்காங்க. ஏஜி சுனில்குமார் சாரும் அவரும் மேத்தமெட்டிக்ஸ், சாரி அக்ரி சார் சார். ஸ்ரீராம் சார் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அவங்க வந்து சுனில் சார் வந்து அக்ரி, மணிகண்டன் சார் வந்து கெமிஸ்ட்ரி. நீங்க வந்து ஆமா சார். இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொஃபஸிங் லைன்ல இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து இந்த காலச்சக்கரம், அதாவது ரோட்டரியனா இருந்துகிட்டு நீங்க சிறப்பிக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல வந்து இந்த விஷயங்களும் நீங்க வந்து மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து அவங்கள அறியாமை, தெரியாமையினால பல்வேறு காரணங்களால வந்து இது வந்து விடுபட்டு போனதுனால, இந்த விஷயங்கள் வந்து ஒரு யுனிவர்சிட்டி அளவுல போய் சேர்ந்ததுனாக்கா, எங்களுக்கும் அதாவது இந்த காலை பெரிய ஒரு வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த நேரத்துல நினைவுகூர்றோம். உங்களுடைய வாழ்த்து என்பது எங்களுக்கு கிடைப்பதை விட, எங்களுடைய இந்த நிகழ்வு உங்களோட மாணவர்களுக்கு சென்று சேர்ந்தாலே பெரிய நிச்சயம் ஒரு பயன்படுத்துங்க. நிச்சயம் நிச்சயம். சமுதாயத்தில் ஒரு அன்பான அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும் சார். கண்டிப்பா தொடர்ந்து பயணிங்க. அடுத்த வருஷம் நீங்க தான் தலைவர்ங்கிறது கேள்விப்பட்டேன். சந்தோஷம். ஆமாங்க. உங்களுடைய அடுத்த வருஷம் நம்ம இத டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம பண்ண போறோம். சிறப்பு காலை சக்கரம் வந்து சிறப்பு நிகழ்வா அமையும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அன்பான இந்த வாழ்த்திற்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ப்ரொஃபசர் மணிகண்டன் சார் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் குணபாலன் சார், வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் உண்மையிலே சார் இந்த நிகழ்ச்சி நான் கடந்த ஆண்டு வந்து ரொம்ப தொடர்ந்து பயணித்தேன். ஆனா இந்த ஆண்டு வந்து என்னால ஒரு ஒரு சில நிகழ்ச்சியால பயணிக்க முடியாது. ஆனா இனி வரும் காலங்களில் நான் தொடர்ந்து பயணிக்கிறேங்கிறத உறுதி பண்ணி சொல்லு. ஆனா உண்மையிலே ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி சார். அனைத்து நிகழ்ச்சியுமே வந்து மிக பயனுள்ள நிகழ்ச்சி. ஆனா இது உங்களுடைய துவக்கத்துல இருந்து நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய நாள் பேசியிருக்கேன். நம்ம இதுல உள்ள கான்பரன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதான் 2வது ஆண்டா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் இது என்னன்னா எனக்கு கொஞ்சம் நம்ம ஒரு பார்ட்டிசிபேண்ட கொஞ்சம் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா அது அப்பனாதான் நம்ம பயனாளிகளுக்கு அது வந்து நிறைய ரீச் ஆகி அது திரும்ப அது மூலியமா நம்ம சொசைட்டிக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா சொசைட்டில வந்து நம்ம எல்லாருக்கும் இது நிறைய ஒரு காமன் இஷ்யூஸ். நம்ம அந்த காலை சக்கரங்கிறதே ஒரு இதா கொண்டு வரணும் சார். ஏன்னா அந்த 5:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, அந்த அவங்களுடைய காலை சக்கரம் இதெல்லாம் முடிச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 to 6:30 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியில அட்டன் பண்றது. அது மூலியமா தொடர்ந்து அந்த யோகா ப்ரோகிராம் இது மாதிரி பண்றதுலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு சார். அதுக்கு வந்து உங்களது தான் அதான் குணபாலன் சாருக்கு தான் நான் வந்து உண்மையிலேயே அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அது இல்லாம நம்மளுடைய ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செங்குந்தர் சார் அவர்களும் இந்த இது வந்து உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இது தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்மளுடைய ரோட்டரி சங்கம் வந்து நமக்கு சப்போர்ட்ல இருக்கு. ஸோ அதோட இல்லாம நமக்கு உங்க பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கத்துடைய நம்ம ரோட்டரி தலைவர் சார் குமரேசன் சார், செயலாளர் சிவசங்கரன் சார், அது இல்லாம எங்களுடைய ஜோன் 14 துணை ஆளுநர் ப்ரொஃபசர் சுனில்குமார், ரொட்டேரியன் ப்ரொஃபசர் சுனில்குமார், எங்களுடைய ரோட்டரி செக்ரட்டரி, அதான் அடுத்த ஆண்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஸ்ரீராம், இவங்க எல்லாமே உண்மையிலே இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஆனா இன்றைய நிகழ்ச்சி சார் மேடம் சொன்ன அந்த அகிலா மேடம் சொன்ன நிகழ்ச்சி, அதாவது அந்த சர்க்கரை நோய் எப்படி அதாவது எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். அது இந்த இதை வந்து எப்படியாவது நம்ம சொசைட்டில கொண்டு போய் சேர்த்தோம்னா நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப எளிய முறையில், அதாவது ஒரு இது ஃபாலோ பண்றது ஒரு கஷ்டமான முறையெல்லாம் கிடையாது. இந்த எளிய முறையில ஆனா இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறத என்னோட திங்கிங் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆல்ரெடி எங்களுடைய மாணவர்கள்ட்ட நாங்க சேர்ந்துதான் சார் செஞ்சு இது பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப வர 6ஆம் தேதி வந்து நாங்க எங்களுடைய நான் வந்து என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசராகவும் இருக்கோம் சார். அதனால எங்களுடைய என்எஸ்எஸ் மாணவர்களை வந்து நாங்க இப்ப ரோட்டரி இதுலயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எங்களோட இப்போ ஹெச்ஓடி எல்லாமே எங்களுடைய கோஆர்டினேட்டர் எல்லாமே அவங்களோட பர்மிஷனோட தான் ஒப்புதலோட தான் நாங்க இதை பண்றோம். உண்மையில இதை வந்து இது எங்களுக்கு ஒரு சிறப்பான இதா இருக்கு. நாங்க மேலும் இன்னும் ஒரு நல்ல லெவல கொண்டு போறதுக்கு நம்ம துணை புரியும் சார். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி, நன்றி சார். உங்களோட அன்பான வாழ்த்திற்கு நன்றி. பார்ட்டிசிபேட்ங்கிறது வந்து கலந்துக்கிறவங்களோட எண்ணிக்கைகள் குறைவுங்கிறத விட, இதுல வந்து நம்ம யூடியூப்ல குடுத்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து நம்ம அதுல பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அதுல ஒரு நாள் யூடியூப்ல குடுக்கலன்னா கூட உடனே எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறாங்க. ஏன் இன்னைக்கு வரல அப்படிங்கிறது. அது மாரியும் பல வகையில வந்து இன்னைக்கு வெளியில போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால பங்கேற்பாளர்கள் வந்து பரவாயில்ல சார். அதிகமா தான் நன்றி. வந்துட்டு இருக்காங்க. நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டிய இப்போ சார்ட்ட சொன்ன மாரி உங்கள்ட்டயும் சொல்றது என்னன்னா, மாணவர்கள்ட்ட அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னிறுத்துறோம். அவங்கள்ட்ட கண்டிப்பா போணுச்சுனாக்கா, ஏன்னா வந்து மாணவர்களோட இந்த அறியாமையில வந்து நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. மாணவர்கள்ட்ட போய் இத கண்டிப்பா சேர்ந்ததுனாக்கா, நல்ல பயனுள்ள நிகழ்வா இருக்கும். அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து இத வேற லெவல் கொண்டு போறோம்னு வச்சுக்கங்களேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இது நடக்க போகுது. இப்ப எப்படி ஒரு கிளப் நடத்துதோ, இத வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டே பாஸ்கரன் சார் வந்து கையில் எடுத்திருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா கூட நம்மள தான் போட்டிருக்காரு. அதனால அடுத்த வருஷம் வந்து இந்த நிகழ்வு வந்து பெரிய அளவுல நடக்கும். எல்லா அ கிளப்பும் நம்ம இதுல ஜாயின் பண்ற மாரி ஒரு வாய்ப்புகளும் நமக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால வந்து இதனுடைய அதாவது போட்ட விதை 2022ல வந்து இந்த ரோட்டரி நம்ம மாவட்டம் 29881 வந்து போட்ட விதை வந்து இன்னைக்கு வந்து அ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பல விதைகள் வந்து போட்டோம்னா, மரம், செடிகள், கொடிகள் சொல்றேன். 1, 2 முளைக்கும். மத்ததெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிரே வந்து பட்டு போயிடும். முளைக்காம கூட இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலைச்சக்கரத்துக்கு போட்ட விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லலாம். துளிர்விட ஆரம்பிச்சுட்டு, அத வந்து நம்ம பாதுகாத்து கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு தான் நம்மள்ட்ட இருக்குது. அதனால வந்து இந்த காலச்சக்கரத்த பத்தி இனிமேல் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான நிலையில கொண்டு போகலாம். ஏன்னா வந்து நிகழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதலையும், ஒரு அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு நிகழ்வாகவும் அமைந்து விட்டது. இனிமேல் வந்து நம்ம அத வந்து இன்னைக்கு வந்து காலை சக்கரம்னு சொன்னாலே தெரியுதுங்க. கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். அப்படிங்கிற அந்த லெவலுக்கு தான் இருக்காங்களே ஒழிய, என்னன்னு கேட்கிற லெவலுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிய கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட பேஸ். பேஸ வந்து நம்ம சிறப்பா உருவாக்கியாச்சு. அதனால வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து இந்த இந்த நிகழ்வுனால பல்வேறு நபர்கள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது நோக்கத்துல ஊரு சார்ந்து கிடையாது. இப்ப இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னா மாணவர்களை சார்ந்து, மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய தொண்டுல இருக்காங்கன்னாக்கா, அந்த சமுதாய தொண்டை சார்ந்து அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தோறும் ஒவ்வொரு நோக்கத்தில் ஒவ்வொரு அ வழியில நம்ம இந்த நிகழ்ச்சிய கொண்டு போனோம்னாக்கா, நாளைக்கு வந்து இதோட கொண்டு போய் சேர்க்கிற வழிகள் வந்து ஒரு சிறப்பான வழிகளா அமையும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சாராரை சார்ந்து இந்த நிகழ்ச்சிய நடத்தல. ரோட்டரி சங்கம் நடத்தினாலே இதுல வந்து பல பேர் பங்கு பெற்று பல பேர் பயனடைகிற நிகழ்வா தான் இருக்குது. அதனால வந்து இதுல மெயின் பங்கு உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்ற வருடத்துல நீங்க தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. இந்த வருஷமும் நீங்க கலந்துக்கிறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் கலந்துக்கங்க. மாணவர்களிடம் இந்த விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். சந்தோஷம். இல்ல. உங்களுடைய அனைத்து கண்டிப்பா சார். இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 புரொஃபசர் வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க. அப்புறம் ஸ்ரீனிவாசன் சார் கூட வந்திருந்தாரு, போயிட்டாரு அப்புறம். அப்புறம் சுனில் சார் இருக்காரு. அதனால ஒரு 4 புரொஃபசர் இருக்கீங்க. 4 லைன்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கிறத கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது நல்ல ஒரு வெற்றி நிகழ்வா அமையும். வெற்றி ஒரு நிகழ்வா உங்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து பயணியுங்கள் சார். அதாவது இதுவும் உங்களுக்கு ஒரு பொறுப்பான ஒரு நிகழ்வா நீங்க எடுத்துங்க. ஏன்னா தலைவர் என்பது வந்து நம்ம இந்த ஒரு வருஷம் வந்து செய்யற சேவைகள் தான் நமக்கு பெருமை. அந்த சேவைகள்ல வந்து இந்த காலச்சக்கரம் சேவையும் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பயணித்து அனைவருக்கும் இந்த நிகழ்வை நல்ல நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். ஓகே, ஓகே சார். ஓகே சார். இப்ப நம்ம எதுக்காக நம்ம சொல்றோம்னாக்கா, இந்த நிகழ்வு வந்து இப்ப பல்வேறு சார்லாம் சொல்ற மாரி இந்த நிகழ்வு வந்து எப்படி நம்ம இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துக்காக கோடான கோடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு மகிழா மேடம் எடுத்த சப்ஜெக்ட்டுக்காக கோடான கோடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விடையே தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த நிகழ்வு, இந்த விடை வந்து இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 40 நபர்களுக்கு மட்டும் தான் தெரிவிச்சிருக்கு. அதாவது கோடான கோடி நபர்கள் எங்க? இருக்கிற 40 நபர்கள் எங்க? அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்குள்ள, அந்த 40 நபர்கள் தான் அந்த கோடான கோடி நபர்களுக்கு சமம் என்பதை இந்த நேரத்தில நாம் உணர வேண்டும். கண்டிப்பாக அத வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இறைவன் நம்மளிடத்துல கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் எடுக்க வேண்டும். அப்படிங்கிறத ஒரு அனைவரையும் தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு வந்து கிடைத்த பெரிய இறைவன் கொடுத்த பெரிய ஒரு
வரப்பிரசாதம் பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்லாம் ஒரு சொல்லலாம். அதனால இந்த நிகழ்வுல வந்து ஒருத்தவங்களோட கையில எடுத்துங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய பத்தி அம்மா பேச போறாங்கங்கிறத வந்து என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்ட்ட கூட நேத்து சொல்லியிருந்தேன். நிகழ்வுல வரலன்னு நெனைக்கிறேன். முக்கியமான நிகழ்வு நாளைக்கு அம்மா பேசுறாங்க. நாளைக்கு கலந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேத்தே சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு கலந்துக்கல. அதனால அது மாரி நண்பர்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு இத கொண்டு எல்லார்ட்டயும் சேர்க்க முடியுமோ, அத நீங்க சேர்த்து அவங்க அவங்கள் பயன்பெற வேண்டும். அதுதான் நமக்கு வந்து ஒரு வெற்றி இதா இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு அறியாமையில இருந்தா பல பேர் வந்து இத வந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண விஷயம் தான். அம்மா சொல்லுவாங்க, எந்த நோய்க்கும் வந்து தீர்வுங்கிறது வந்து எத்தனையோ லட்சம் 5,00,000, 10,00,000, 20,00,000லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வியாதிய வந்து நாங்க ரூ. 5, ரூ. 10லேயே நாங்க குணப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அம்மா அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. அது மாரியான செய்கைகள் நம்மள்ட்ட கையில இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அனைவருக்கும் தெரியப்படுத்தி, ஆ அம்மா இன்னைக்கு நமக்கு நடத்திட்டு இருக்கிற மாரி ஒவ்வொரு செஷன்லயும், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செஷனும் வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்வா தான் இருக்குது. அது மாரி காலச்சக்கரம் நிகழ்வு எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பு நிகழ்வா தான் இருக்குது. அப்படிங்கிறதுல கலந்துகிட்டவங்களையும் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னாக்கா, இதுல நீங்க வந்து எப்படி 2022ல வந்து கலந்துக்கக்குள்ள ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா வந்திருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து தொடர்ந்து பயணிக்கிறவங்க குறிப்பிட்ட ஒரு 10 நபர்களுக்கு மேல இந்த 2 வருஷ காலமா தொடர்ந்து பயணிக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க பிஹெச்டி படிச்ச ஒரு புரொஃபஸரா தான் இருப்பீங்க அப்படிங்கிற இந்த காலச்சக்கர நிகழ்வுல இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து உண்மையாவே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து இந்த நிகழ்வுல வந்து நானும் சில பேர பார்க்கிறேன். இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்க வந்து இன்னைக்கு தேடுதல் அதிகமா இருக்கு. பல்வேறு அ Zoom லிங்க்ல பல்வேறு கருத்துக்கள வந்து நீங்க தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுகள் இல்லாம மற்ற நிகழ்வுகள் இன்னைக்கு வந்து உங்களுடைய செய்கைகள் வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ள நிகழ்வா அமையும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அ இத கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பையும் அனைவரும் எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு அகிலாம்மா எப்படி நமக்கு 40 பேருக்கு நம்ம இந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்களோ, அதே மாரி இந்த 40 பேரும் குறைந்தது ஒரு 4,000 பேருக்கு நம்ம வந்து இந்த நிகழ்வ கொண்டு சேர்க்கணும். அந்த 4,000 பேர் தான் 4,00,000 பேர சேர்ப்பாங்க. 4,00,000 பேர் தான் 4,00,00,000 பேர சேர்ப்பாங்க. 4,00,00,000 மக்கள் தான் 40,00,00,000 மக்கள சேர்ப்பாங்க. அப்படிங்கிறது வந்து அனைவரும் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து மனதளவில் முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவரையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். அ ஏன்னா இன்னைக்கு வந்து அறியாமையில போயிட்டு இருக்கிற காரணத்தினால சொல்றேன். அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சு, அ அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பித்து சிவசேகரம் பத்தி சொல்லுங்க. வேண்டாம்யா இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு சொல்லிடுவோம். ஐயா இப்ப நம்ம ஜெகநாதன் ஐயா கூட ஒரு 5 நாள் நிகழ்வுல அங்க தான் இருக்காங்க. நாளைக்கு கூட நம்மள அவங்க அந்த செஷன அங்க நேரடியா ஒரு லைவ் காட்ட சொல்லுவோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி. சிவசைலம் ஐயா சொன்ன மாரி சிவசைலம் 31 மே 31 ஜூன் 1, 2 அனைவரும் ரெடியா இருங்க. நேரடி நிகழ்வு குடும்பத்தோட நம்ம வந்து இத அதாவது எப்படி இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து நம்ம கலந்துக்கிறோமோ, இப்ப அகிலா மேடம் எல்லாருமே அங்க நேரடியா நமக்கு வந்து பயிற்சி குடுக்க வர்றாங்க. கலந்துரையாடல் செய்ய வர்றாங்க. அதனால அனைவரும் அந்த நேரடி நிகழ்வுக்கு கலந்துக்கிறதுக்கு உடனே புக் பண்ணுங்க. ஒரு நபருக்கு வந்து ரூ. 3,500 குழந்தைகளுக்கு வந்து ரூ. 2,000 அப்படிங்கிறத வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனவே அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து சிறப்பிக்கணும். மற்ற தகவல்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு குடுப்போம். அ அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும், மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்வை ஒரு மனதளவிலும் சரி, அனைவருக்கும் ஒரு உள்ளுணர்வோடு புரிந்த நிகழ்வாக மாற்றி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.